இப்போ வந்து இந்த பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு என்னென்ன சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. இந்த அக்கௌண்ட்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஓகேங்களா. யூடியூப்பில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் குமுலேட்டிவாக இந்த வீடியோவில் வந்து ஆஸ் அ பிஹெச்டி ஸ்காலராக எந்தெந்த சோஷியல் மீடியா நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் கேட்டு ஓகேங்களா. நிறைய பேப்பர்ஸ் வந்து இதில் லாக் ஆகிடும். ரிசர்ச் கேட்டு இப்போ வந்து சில பேப்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. சைட்டேஷன் வந்து சீக்கிரம் சைட்டேஷன் ஆகணும், நம்ம பேப்பர் சீக்கிரம் விசிபிள் ஆகணும் அப்படின்னா ரிசர்ச் கேட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அதாவது ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். அவங்களோட ஹெட்டிங் தெரியும், ஜேர்னல் தெரியும், பட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் ரிசர்ச் கேட்டில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அந்த ரிசர்ச் ஸ்காலரோட ப்ரொஃபைல் இருக்கும், அந்த சயின்டிஸ்டோட ப்ரொஃபைல் இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட போய் பர்சனலாக வந்து அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். சார் இந்த மாதிரி உங்களோட பேப்பரில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அது ரிலேட்டடாக தான் என்னோடய ரிசர்ச் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி பேப்பர்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், படிச்சிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கு வந்து இது வந்து நல்லா யூஸ் ஆகும். நிறைய பேப்பர்ஸ் வந்து சில ஜேர்னலில் போட்ட பேப்பர்லாம் நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனலுக்கு அக்கௌண்ட் இருந்து அதில் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து ரிசர்ச் கேட் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எந்தெந்த பேப்பர்லாம் லாக்கில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஆத்தர்கிட்டே நம்ம டேரெக்டாக கேட்டுக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நமக்கு தருவாங்க. நம்ம 2-3 வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. பை த சான்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பேப்பர் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய சயின்டிஸ்டோட ப்ரொஃபைல் இருக்கும். நம்ம எந்த ரிசர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான ரிசர்ச்சஸ் வந்து வேர்ல்டு ஓவராக இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அவங்களோட பேப்பர்ஸ், அவங்களோட அப்கமிங்கு, அதாவது ரீசெண்டாக உலகத்தில் என்ன ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இதில் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓகேங்களா. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிலெலாம் வந்துட்டு என்ன மாதிரி போயிட்டுருக்கு, எப்படியெல்லாம் பேப்பர் போடுறாங்க, என்ன மாதிரி ரிசர்ச் போயிட்டுருக்கு, நம்ம பிளான்ட்டில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது கொஷின் கேட்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோஷியல் மீடியா. எப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு இதுக்கு தெரியல, ஒரு ப்ரொசீஜர் தெரியல, இது பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு தெரியல அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து ஜென்ரலாக கேட்கலாம். எனக்கு இந்த பாட்டில் வந்து எனக்கு இது ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த டாபிக் வேணாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி மைக்ரோபியல் கல்ச்சர் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருது, இந்த மாதிரி சொலிபிளைசிங் பாக்டீரியா வந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு நம்ம எந்த டவுட்டு வேணாலும் நம்ம கேட்கலாம். அதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ டவுட் கேட்குறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் கேட்ட உடனே வந்து ஒரு நாளே உங்களுக்கு 5-6 ஆன்சர் வந்துடும். உங்கள் ஃபீல்டில் உள்ளவங்க வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க ஓகேங்களா. இம்மீடியட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த ஆப்பில் ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் கேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி வேணும். சில காலேஜில் இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இருக்கும், அவங்களே கொடுத்துருவாங்க. பிஹெச்டி ஜாயின் பண்ணோடனே எங்கள் காலேஜ்லலாம் கொடுத்துட்டாங்க, சில காலேஜ்லேயே இருக்காது ஓகேங்களா. அப்போ இருக்காதவங்களுக்கு வந்து எப்படி இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒருத்தவங்க ரிசர்ச் கேட்டில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மந்த்லி 5 மெம்பர்ஸ்க்கு வந்து இன்வைட் லிங்க் கொடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு இன்வைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்களுக்குலாம் இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லை. ஸோ அதனால் அவங்களோட பர்சனல் மெயில் ஐடியிலேருந்து அவங்க வந்து அந்த இன்வைட் லிங்க் மூலமாக அவங்க ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி முன்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இவங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஷனை வந்து இல்லாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து மாதத்துக்கு 5 பேருக்கு நான் இன்வைட் லிங்க் கொடுத்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா சில காலேஜிலலாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லை, அதனால் வந்துட்டு அவங்களால ஓப்பன் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து இன்வைட் லிங்க் கொடுத்தேன். இன்வைட் லிங்க் கொடுத்தோம்னா ஈஸி தான். இன்வைட் லிங்க்கை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது யார் உங்களுக்கு கொடுத்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டோட மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போவும் கூட இன்வைட் லிங்க் கொடுக்கலாம், பட் கோஆத்தருக்கு மட்டும் தான் இப்போ இன்வைட் லிங்க் கொடுக்க முடியும். அப்படியே நான் வந்து இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்பினேன் இன்வைட் லிங்க். எப்படின்னா இப்போ நான் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என் ஜூனியர் பொண்ணோட ஒரு பேப்பர் போட்டேன் ஓகேங்களா. அந்த பொண்ணு வந்து இப்போ எம்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து
அவங்களுக்கு வந்து இதில் அக்கௌண்ட் இல்லை, அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கோஆத்தர் தானே அவங்க, அதனால் வந்து கோஆத்தருக்கு நம்மளால இன்வைட் லிங்க் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இல்லை அப்படிங்கும்போது, இப்போ என்கிட்ட இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வேறு யாரும் உங்கள் சீனியர்கிட்ட ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அவங்களோட ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஒரு பேப்பரோ ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு ப்ரெசன்டேஷனோ எதுலேயோ அவங்களுக்கு ஆத்தர்ஷிப் கொடுத்துருங்க. ஆத்தர்ஷிப் கொடுத்துட்டு அவங்கள அதில் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். நம்ம இதில் வந்து பேப்பர் மட்டும்தான், ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும் இல்லை. இதில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் எது வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளோட ப்ரெசன்டேஷன், கான்ஃபரன்ஸ் பேப்பர், ப்ரொசீடிங்ஸ், புக் சாப்டர், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போடுறீங்க, இல்லைனா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போடுறீங்க, அதில் வந்து உங்கள் சீனியருக்கு வந்து ஆத்தர்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பாருங்கள் நான் இதில் காட்டுறேன் எதெல்லாம் பண்ணலாம். ஆர்டிகல் பண்ணலாம், சாப்டர் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன், போஸ்டர் எது வேணால் நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போடுறீங்க, அதில் உங்கள் சீனியருக்கு ரிசர்ச் கேட்டில் இருக்கிற ஒரு சீனியருக்கு வந்து ஆத்தர்ஷிப் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லுங்கள். அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு அதில் கோஆத்தராக உங்கள் நேம் வரும். அப்போ கோஆத்தராக உங்கள் நேம் வரும்போது அப்போ வந்து அவங்க இன்வைட் லிங்க் உங்கள் மெயில் பர்சனல் மெயில் ஐடிக்கு அனுப்ப முடியும். அப்போ அந்த பர்சனல் ஐடிக்கு இன்வைட் லிங்க் வந்தோடனே அந்த இன்வைட் லிங்க்கை யூஸ் பண்ணி ஹவு டு ஓப்பன் ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் த்ரூ இன்வைட் லிங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ரீசெண்ட் வீடியோஸ் பாருங்கள், பழைய வீடியோ பார்க்காதீங்க. ரீசெண்ட் வீடியோஸ் பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நான் கேட்ட எல்லாமே இதில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம ஜென்ரலாக கேட்கலாம், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. பிஹெச்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இதில் கேட்கலாம். நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதில் டேரெக்டாக நம்ம வந்து அவங்களோட பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ரீசெண்டாக என்ன ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் இது யூஸ் ஆகும். அப்புறம் சில பேப்பர் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத பேப்பரை டேரெக்டாக ஆத்தர்கிட்ட நம்மளால் பர்சனலாக கேட்க முடியும். அவங்களும் பர்சனலாக ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ரிசர்ச் கேட்டில் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது தான். அப்புறம் கூகுள் ஸ்காலர் வந்து ஃபஸ்ட்டு வந்தது ரிசர்ச் கேட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதனால் வந்து மோஸ்ட்டாக நம்மளோட கைடு, நம்மளோட டீச்சர்ஸ், நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே இதில் தான் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதிலேருந்து இவால்வ் ஆகி வந்தது தான் ரிசர்ச் கேட் வந்து ரீசெண்டாக வந்தது தான். பட் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைட்டேஷன் சீக்கிரம் ஆகும். நம்மளோட பேப்பர்லாம் அதிகமாக வியூ ஆகுறதுனால அதில் தான் நிறையா பேருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதில் அக்கௌண்ட் இல்லை. ஏன்னா வந்து ரிசர்ச் கேட் அக்கௌண்ட் வந்து நம்ம பர்சனல் மெயில் ஐடியிலையும் ஓப்பன் பண்ணலாம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, நான் இன்வைட் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா உங்களோட பர்சனல் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த கூகுள் ஸ்காலரில் நம்மளோட இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இப்போ நான் ஒரு காலேஜில் ஸ்காலராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் என்னோட அந்த பழைய ஸ்காலர் இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு இடத்துல ஒர்க் ஜாயின் பண்ணுறேன், ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு போகிறேன் அப்படின்னா டக்குன்னு இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற முடியாது. என்னோடய அப்ளிகேஷன்லாம் டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியாது, மெயில் சேஞ்ச் பண்ண முடியாது. இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் மைனஸ். ஓகேங்களா? இன்ன வரைக்குமே நானே கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட பர்சனல் மெயில் ஐடியே இதில் ஆட் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் மெயில் ஐடி மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். உடனே வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் மாறிச்சு, நம்மளோட அப்ளிகேஷன் மாறிச்சுன்னா அந்த கரண்ட் மெயில் ஐடியை வந்து இதில் எப்படி நம்ம இதை மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளோட சைட்டேஷனு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும்தான் இதில் ட்ராபேக்கு. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சோஷியல் மீடியா தான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. இதுலேயும் சைட்டேஷன் எல்லாம் நமக்கு அழகாக காட்டும். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம அதே மாதிரி மேனுவலாக இது பண்ணிக்கலாம். இதுலேயே புக் சாப்டர், ப்ரெசன்டேஷன் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆர்சிட். ஓகேங்களா? ஆர்சிட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து தேவையான ஒரு சோஷியல் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? சோஷியல் அக்கௌண்ட் தான். எப்படின்னா இந்த ஆர்சிட் ஐடி வந்து நம்ம வந்து இப்போ பெரிய நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஜேர்னலுக்கு நீங்கள் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சிட் ஐடி பார்த்து தான் அவங்களோட பேப்பரே அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேப்பர்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து கூட சில ஜேர்னலில் வந்து சில எடிட்டர்ஸ் வந்து பேப்பரை பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஆர்சிட் ஐடிங்கிறது ஒரு சிவி மாதிரி. இதை நம்ம சிவியை கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்டபிள் குவாலிட்டியில் தான் இருக்கும். இது பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மாடுலேஷனில். இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், நம்மளோட அவார்ட்ஸ், அப்புறம் எல்லாமே இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேப்பர்ஸ், ப்ரெசன்டேஷன் எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்சிட் ஐடி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஜேர்னல், எல்சீவர், அதுக்கப்புறம் எஸ்ஏ ஜேர்னல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லாம் வந்துட்டு
இந்த ஆர்சிட் ஐடி நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து சைடில் காட்டும். இந்த ஐடியை வச்சு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து சில ஆத்தர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஏதாவது கொரீஸ் வேணும்னா கூட இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொரீஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த ஆர்சிட் ஐடியும் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? இதுலேயும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேப்பர் போட்டிங்கனாலும் என்ன ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலும் உங்களோட என்ன ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆனாலும் இந்த 3லையும் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 3மே டிஃப்ரெண்ட் வேயாக அப்லோட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தா கிடைக்கும். ஆனால் முக்கியமான இந்த 3 சோஷியல் அக்கௌண்ட்டும் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ரிசர்ச் கேட்லையும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அப்போ தான் சைட்டேஷனு அப்புறம் வியூஸ்லாம் அதிகமாகும். அது வந்து நம்ம பேப்பரை நிறைய பேர் சைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து கூகுள் ஸ்காலரும் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஆர்சிட் ஐடியும் வேணும். இது 3லையுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா?